ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கடல் புறா பாகம் 12. அமீர் அழைத்து வந்த 2 தமிழர்களை கண்டதுமே அறையிலிருந்த அனபாயன், இளைய பல்லவன், காஞ்சனாதேவி ஆகிய மூவரும் பிரமிப்பின் எல்லையை எய்திய காரணத்தாலும் வந்த தமிழர்களும் வியப்பின் வரம்பை எட்டிவிட்டதால திருவென விழித்து வாயடைத்து நின்றதாலோ சில வினாடிகள் அந்த அறையில மௌனமே நிலவி கிடக்கு. பாலூர் பெருந்துறையின் 3 நாள் நிகழ்ச்சிகள்ல சிக்கிய அந்த மூவரும் தாங்கள் இப்படி எதிர்பாராத விதமாக திடீரென அரபு நாட்டு வணிகனான அமீரின் உள்ளறையில கூடும் சந்தர்ப்பம் ஏற்படும் என்றோ, அந்த சந்தர்ப்பமும் ஒரு சீன கொள்ளைக்காரனால் கிடைக்கும் என்றோ திணையளவும் நினைக்காததால அவர்கள் மனங்களில் பற்பல விதமான எண்ணங்கள் பாய்ந்து பெரும் ஆறுகளாக ஓடிக்கொண்டிருக்கு. அந்த எண்ணங்களுக்கு உடனடியாக கொடுத்த சொற்களை உதிர்கொத்திய அந்த ஐவருமே இழந்திருந்ததை கவனித்ததால ஏற்கனவே முகத்தில் தவழ்ந்து கிடந்த புன்னகை நன்றாக விகசிக்கும்படி தான் இதழ்களை விரிவடைய செய்த சீன கடலோடி மெல்ல உரையாடல துவங்கி, இந்த 2 தமிழரையும் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் பாக்கியம் எனக்கு இல்லை என்பதை உணர்ந்து கொண்டேன். அதுவும் ஒரு காரியத்திற்கு நல்லதுதான். அபாயமான பணிகளில் ஈடுபடும் போது அதில் ஈடுபடுபவர்களுக்கு முன் பரிச்சயம் இருந்தால் அதுவே ஒரு பெரும் பலம் என்று கூறி அனபாயனையும் மற்ற இருவரையும் தான் சிறு விழிகளால நோக்குறான். அனபாயனோ இளைய பல்லவனோ இதற்கு பதில் சொல்லாம வந்த 2 தமிழர்களையும் உற்று நோக்குவதிலேயே சில வினாடிகள் முனைந்ததல்லாம பிறகு பேச துவங்கிய போதும் அகூதாவிடம் பேச்சு கொடுக்காம அந்த 2 தமிழர்களிடம் சம்பாஷணையை தொடங்கவும் செய்யறாங்க. முதல்ல பேச துவங்கிய சோழர் குல இளவல், வியப்பை தரும் சந்திப்பு இது அப்படிங்கிறான். அனபாயன் பேச துவங்கிய பின்பும் பேசும் திறனை இழந்திருந்த தமிழர் இருவரும் பதில் சொல்ல திராணி இல்லாத காரணத்தினால ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலைய மட்டும் அசைக்கிறாங்க. அடுத்து எழுந்த அனபாயன் சொற்கள்ல கருணையோடு சீற்றமோ சிறிது கலந்தொழிக்குது. நீங்கள் கலிங்கத்து காவலரிடமிருந்து விடுதலை அடைந்து வந்திருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று கூறிய போது அவன் குரல்ல கனிவும் கனலும் கலந்து கிடந்ததாலும் சொற்களை உதிர்த்து மூடிய அவன் உதடுகள்ல மட்டும் கடுமை தெளிவாக தெரியுது. அனபாயன் சொற்கள்ல கலந்தொழித்த மாறுபட்ட உணர்ச்சிகளால ஓரளவு சுரணை பெற்ற அந்த 2 தமிழர்களில் ஒருவன், இளவரசர் மகிழ்ச்சியில் ஓரளவு வருத்தமும் கலந்திருப்பதாக தெரிகிறது என்று தாழ்மையாகவும் அந்த தாழ்மையிலும் சற்று ஏளனம் கலந்த தொனியிலும் பதில் சொல். அந்த தமிழன் சொன்ன பதில் காஞ்சனாதேவிக்கோ அமீருக்கோ வியப்பா இருந்திருக்கலாம். ஆனா அந்த தமிழனை நன்கு அறியும் வாய்ப்பு பெற்ற அனபாயனுக்கோ ஒரு இரவில் சில நிமிஷங்களே அறியும் வாய்ப்பை அடைந்திருந்த இளைய பல்லவனுக்கோ எந்தவித வியப்பையும் கொடுக்காததால இருவரும் அவனை சற்று கோபத்துடனேயே பாக்குறாங்க. அந்த தமிழனிடம் அனபாயன் கொண்ட கோபத்திற்கும் இளைய பல்லவன் கொண்ட சீற்றத்திற்கும் பெரும் வித்தியாசம் இருந்தது. அனபாயன் கொண்ட சினம் பாலூர் பெருந்துறையை விட்டு கடாரத்து இளவரசியையும் அவள் தந்தையையும் காப்பாற்றி சோழநாடு அனுப்புவதை பொறுத்திருந்ததால அத்தகைய பொறுப்பில் பங்கு கொள்ள வேண்டிய 2 தமிழரும் அஜாக்கிரதையால எதிரிகளிடம் சிக்கி கொண்டார்களே என்ற நினைப்பால அவன் உள்ளம் பொங்கிக் கொண்டிருக்கு. ஆனா இளைய பல்லவன் கோபமோ பாலூர் பெருந்துறையில் தான் கால் வைத்த அன்றே துணிவை பெரிதும் காட்டிய அந்த சுங்க அதிகாரி அந்த துணிவையும் எடக்காக பேசும் தன்மையையும் தான் அடிபணிய வேண்டிய அனபாயனிடமே காட்டுகிறானே என்ற எண்ணத்தால கிளைத்தெழுந்தது. அதன் விளைவாக உக்கிரமான பார்வையொன்ற சுங்க அதிகாரி மீது வீசிய இளைய பல்லவன், தமிழகத்தின் குடிமகனான நீர் இளவரசரிடம் பேச வேண்டிய முறை இது அல்ல அப்படிங்கிறான். குரல்ல அந்த உக்கிரம் ஊடுருவி ஒலிக்க இளைய பல்லவன் சீற்றமோ பேச்சும் கோபத்தை விளைவிப்பதற்கு பதிலாக சுங்க அதிகாரிக்கு சிரிப்பையே கொடுத்தாலும் அதை அவன் வெளிக்கு காட்டாம, சோழ நாட்டு குடிமகன் இப்பொழுது சீன நாட்டு அடிமை என்று கூறி தான் உண்மை நிலைய மிகுந்த விஷமத்துடன் இளைய பல்லவனுக்கு நினைப்பூற்றான். இதை கேட்டதும் இளைய பல்லவன் கோபம் அத்துமீறி கொண்டிருப்பதை கடைக்கண்ணால கவனித்த அனபாயன் அவனை பேசாமல் இருக்கும்படி சைகை செய்துவிட்டு சுங்க அதிகாரியை நோக்கி, கண்டியத்தேவரே, உம்மையும் இந்த கூலவாணிகன் சேந்தனையும் இங்கு சந்தித்ததில் எனக்கு ஏற்பட்டுள்ள வியப்பின் காரணம் உமக்கு புரிகிறதா இல்லையா என்று சற்று கடுமையாக கேட்கிறான். இளவரசருக்கு இந்த சந்திப்பால உண்டாகக்கூடிய வியப்பும் வருத்தமும் என்னை விட வேறு யாருக்கு புரியும் என்று கேட்கிறார் சுங்க அதிகாரியான கண்டியத்தேவன் பதிலுக்கு. எங்கள் விடுதலைக்கு 3 பேர்களைத்தான் முக்கியமாக நம்பி இருந்தேன் என்று அனபாயன் மீண்டும் உணர்த்துறான். தெரியும், அரபு நாட்டு அமீர் மூலம் இந்த பாலூரை விட்டு வெளியேற திட்டமிட்டு விட்டு பிறகு உங்களை வரவழைக்கலாம் என்றிருந்தேன். இப்பொழுது அந்த சிரமம் தங்களுக்கில்லை, நாங்களே வந்துவிட்டோம். ஆனால் ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? உங்கள் விடுதலைக்கு எங்கள் கையை எதிர்பார்த்தீர்கள், ஆனால் இப்பொழுது எங்கள் விடுதலைக்கு உங்கள் கையை எதிர்பார்க்கிறோம். நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. என் சொற்படி நடந்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. உங்கள் சொற்படிதான் நடந்தோம். நான் வழக்கமாக சந்திக்கும் இடத்தில் சந்தித்தீர்களா? அதே இடத்தில்தான், சிறைக்கு பின்புறம் இருக்கும் அந்த சிறு வீட்டில்தான் சந்தித்தோம். ஆனால் அங்கு நாங்கள் மட்டும் சந்திக்கவில்லை. வேறு யார் சந்தித்தது? பீமனும் எங்களை சந்தித்தான். இது கேட்டதும் அனபாயன் புருவங்கள் வியப்பால சற்றே மேலே நோக்கி எழுது. என்ன, பீமனா என்ற கேள்வியில் அந்த வியப்பின் ஒளி பலமாக பரவி நிற்குது. சுங்க அதிகாரி அனபாயனை நோக்கி தலை தாழ்த்தி விட்டு சொல்றான், ஆம் அனபாயரே, பீமன் எங்களுக்கு முன்னதாக அந்த சிறு வீட்டிற்குள் காத்திருந்தான்.
நாங்கள் இருவரும் அந்த விடுதிக்குள் நுழைந்ததுமே வீரர்களை விட்டு எங்களை சிறை செய்தான். எந்தெந்த இடங்களை ரகசிய இடங்களாக இந்த ஊரில் நாம் நினைத்திருந்தோமோ அந்த இடங்கள் எல்லாம் இப்பொழுது பீமன் வசத்தில் இருக்கின்றன. இதோ இருக்கும் கூலவாணிகர் மாளிகையை நமது ரகசிய இடமாக வைத்திருந்தோம். அந்த ரகசியம் அம்பலமாகிவிட்டது. அவர் மாளிகை கைப்பற்றப்பட்டது. அவரும் ஒற்றராக சிறை செய்யப்பட்டார். வெளிநாட்டு பிரமுகர் வீதியில் குணவர்மரை தாங்கள் தங்க வைக்க சொன்ன விடுதியிலும் இப்பொழுது கலிங்க வீரர்கள் நிறைந்திருக்கிறார்கள். சிறைக்கு பின்னால் இருக்கும் அந்த பழைய சிறு வீட்டையும் என்னையும் பீமன் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்திருந்தேன். அதுவும் தவறாகிவிட்டது. இந்த பாலூரில் உள்ள ஒற்றர் இல்லங்கள் எல்லாம் இப்பொழுது கலிங்கத்து வீரர் வசமிருக்கின்றன. மற்றும் என்ன சொல்லும் மேலே? நீதி மண்டபத்திலிருந்து இளைய பல்லவரையும் மற்ற தமிழரையும் நீங்கள் விடுவித்து வந்தீர்கள் அல்லவா? ஆம். அதற்கு பிறகு எந்த தமிழ் வீரனும் இந்த பாலூரின் கோட்டை வாயில்களில் காவல் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. இதை கேட்டதும் இளைய பல்லவன் தன் ஆசனத்திலிருந்து பெரும் சீற்றத்துடன் எழுந்துக்கிறான். அவனது ஈட்டிக்கண்கள் அனபாயன ஒரு வினாடி நோக்கி, அப்படியானால் பாலூரில் உள்ள தமிழ் வீரர்களை நாம் திரட்டி கோட்டை வாயில்களில் பொருத்தி வெளியேறினால் என்ன என்று கேட்கிறான். கண்டியத்தேவன் இளைய பல்லவனை நன்றாக ஏறெடுத்து நோக்கிறான். செய்யலாம், செய்வது சாத்தியமும் கூட. ஆனால் அதன் விளைவுகள் பயங்கரமாய் இருக்கும். என்ன விளைவுகள்? இப்பொழுது பாலூரில் தமிழர் ஓரளவுதான் துன்புறுத்தப்படுகிறார்கள். பெரும்பாலோர் மீது கண்காணிப்பு தான் நடக்கிறது. என்னை போல் தீவிரமாக வேவு தொழிலில் ஈடுபடுபவர் மீதுதான் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதற்கு காரணம் இந்த பாலூரின் ஜனத்தொகை அமைப்பு, படைப்பகுதிகளின் அமைப்பு. பாலூரில் 1/3 பங்கு தமிழர் இருக்கிறார்கள். படைப்பிரிவும் அந்த கணக்கில் தான் இருக்கிறது. படையை முழுவதும் விரோதித்துக் கொள்வது பலனளிக்காது என்பதை பீமனும் அனந்தவர்மனும் உணர்ந்திருக்கிறார்கள். படையில் இருக்கும் தமிழர் புரட்சி செய்தால் பாலூரில் உண்டாகக்கூடிய நிலைமையும் அவர்களுக்கு தெரியும். அந்த பயம் அவர்கள் கொடுஞ்செயல்களை தேக்கி இருக்கிறது. தமிழ் படைப்பிரிவை நாம் திரட்டி கோட்டை காவலை உடைக்க முயன்றால் அடுத்து வருவது 2 நாள் பாலூர் போர், பிறகு சோழர் கலிங்க போர். இதற்கிடையே தமிழர்கள் பெருநாசம். 4 விடுதலைக்காக இந்த நிலைமையை நாம் சிருஷ்டிப்பதானால் நீங்கள் சொல்லும் திட்டத்தை நாம் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறார் சுங்க அதிகாரி. மேற்கொண்டு ஏதோ பேச முயன்ற இளைய பல்லவன தான் பார்வை ஒன்றாலேயே தடை செய்த அனபாயன் சுங்க அதிகாரியை நோக்கி, முடியாது, அந்த திட்டத்தை நாம் கடைபிடிக்க முடியாது. சோழ நாட்டுக்கும் கலிங்கத்திற்கும் போர் நிகழ்வதானால் அதற்கு காரணம் நாம இருக்கக்கூடாது. போரை தூண்டும் பொறுப்பு பீமனுக்கும் அனந்தவர்மனுக்குமே இருக்கட்டும். பிறகு சற்று நிதானித்துவிட்டு, அப்படியானால் எந்த கோட்டை வாசல் மூலமும் வெளியேற முடியாதா? பலவீனமான காவல் எங்கும் இல்லையா என்று கேட்கிறான் சுங்க அதிகாரியனோ. சுங்க அதிகாரி சொல்றான், அனபாயரே, இந்த பாலூர் பெருந்துறையில் நான் அறியாத இடமோ வீரர்களோ கிடையாது என்பது தங்களுக்கு தெரியும். இந்த கூலவாணிகர் இங்கு வருவதற்கு வெகு நாட்களுக்கு முன்னிருந்தே பாலூரின் சுங்கச்சாவடியில் மேலுக்கும் உண்மையில் சோழ நாட்டு அலுவலுக்கும் நான் புரிந்து வருவது தங்களுக்கு தெரியும். ஆகவே உள்ள நிலைமையை உள்ளபடி சொல்லுகிறேன். நாம் எந்தெந்த இடங்களை ரகசியம் என்று வைத்திருந்தோமோ அந்த இடங்கள் எல்லாம் கலிங்க வீரர்கள் கையில் இருக்கின்றன. அங்கு நாம் நிறுத்தியிருந்த புறவிகள், வணிகப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் வண்டிகள் அனைத்தும் கலிங்கத்தின் குதிரை சாலைகளுக்கும் வாகன கூடங்களுக்கும் பறந்துவிட்டன. அது தவிர உங்கள் 4 பற்றிய அடையாளங்களும் ஒவ்வொரு கோட்டை வாயில் காவலருக்கும் விவரமாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் 4 தனித்தனியாக சென்றாலே கோட்டை வாயில்களை கடப்பது கஷ்டம். 4 சேர்ந்து சென்றால் கண்டிப்பாய் கடக்க முடியாது. நிலமார்க்கமும் அறவே அடைக்கப்பட்டு விட்டது. நிலவழியில் கோட்டையை கடந்தாலும் அதற்கப்பால் ஒரு காதத்திற்கு வரிசையாக உள்ள சுங்கச்சாவடிகளில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாய் சிறைப்படுவீர்கள். கடலில் மட்டும் சுங்கச்சாவடிகளை ஏற்படுத்த முடியாது. கடலை அடைந்து விட்டால் தப்பலாம். ஆனால் கடலுக்கு செல்லும் வாயில்களில் கடுமையான காவலும் சோதனைகளும் இருக்கின்றன. அமானுஷ்யமான அதியுக்தியான ஏதாவது ஒரு அற்புத திட்டம் இருந்தாலே ஒழிய இந்த ஊரை விட்டு நாம் வெளியேற முடியாதென்று நினைக்கிறேன். இதை சொல்லி முடித்த சுங்க அதிகாரி உள்ள நிலைய நினைத்த சோக பெருமூச்சு ஒன்றும் விடுறான். சுங்க அதிகாரியின் விவரணத்தை கேட்டதுமே தீவிர சிந்தனையில ஆழ்ந்துறான் அனபாயன். இளைய பல்லவனுக்கு மட்டும் சுங்க அதிகாரி அளவுக்கு மீறி அபாயத்தை எடுத்து சொல்வதாக தோன்றியதால நாம் அனாவசியமாக அஞ்சுகிறோம் என்று நினைக்கிறேன். நம்மை பிடிக்க பீமன் வளைவிருத்திருக்கலாம். ஆனால் அதை நீக்கவோ அல்லது அறுக்கவோ நமக்கு சக்தி இல்லையா என்ன என்று சீர்றான். அனபாயன் கண்கள் இளைய பல்லவனை நோக்கி கடுமையுடன் திரும்புது. கருணாகரா, கண்டியத்தேவரை நீ சரியாக அறிய மாட்டாய். இராணுவ தந்திரத்தில் இணையற்றவர். நகரங்களில் கேந்திரங்களை அறிவதில் பிரசித்தி பெற்றவர். நிலைமை அபாயம் என்று அவர் சொன்னால் நிலைமை அபாயம்தான். பீமனையும் பாலூர் துறைமுகத்தையும் அவரை விட அறிந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. தப்புவது அசாத்தியம் என்று அவர் சொன்னால் அது அசாத்தியம்தான் என்று திடமா சொல்றான். அப்படியானால் நாம் கையை கட்டி கொண்டு அமீரின் இல்லத்திலேயே இருக்க வேண்டியதுதானா என்ற இளைய பல்லவனின் குரல்ல இகழ்ச்சி பலமாக தொனிக்குது. இளைய பல்லவன் குரல்ல தொனித்த இகழ்ச்சியை அனபாயன் கவனிக்கவே செய்தான். இருப்பினும் அதை பொருட்படுத்தாம, அசாத்தியம் என்ற சொல் என் அகராதியில் இல்லை குருநாகரா. இதில் சம்பந்தப்பட்டிருப்பது நாம் இருவர் மட்டுமானால் இங்கு உட்கார்ந்திருப்பதை விட எத்தகைய அபாயமுள்ள திட்டத்திலும் ஈடுபடலாம்.
ஆனால் கடாரத்தின் மன்னர் குலத்தின் நலன் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நல்ல கூடிய வரையில் வெற்றி தரக்கூடிய திட்டத்தை நாம் வகுக்க வேண்டும் என்று கருணாகர பல்லவனை நோக்கி கூறிவிட்டு அந்த அறையிலிருந்த மற்றவர்கள் மீதும் கண்களை திருப்பி, உங்கள் யாருக்காவது ஏதாவது வழி புலப்படுகிறதா என்று கேட்கிறான். யாரும் பதில் சொல்லல. நிலைமையின் நெருக்கடி அவர்கள் வாய அடைத்திருக்கு. நாம் தப்ப திட்டம் வகுக்க கூடியவர்கள் இங்கு யாருமே இல்லையா என்று கடைசியாக சலித்துக் கொள்றான் அனபாயன். அதுவரை நடந்த சம்பாஷணையில பங்கு கொள்ளாத அகுதா அனபாயனை இடைமறித்து சொல்றான், இத்தகைய சமயத்தில் சரியான திட்டத்தை வகுக்கக்கூடிய திறமை இங்கு ஒருவருக்குத்தான் உண்டு. யாரது? சீன கடலோடி மெல்ல சிரிக்கிறான். அவனது சின்னஞ்சிறு ஈட்டி விழிகள் அமீரை நோக்கி திரும்புது. ராட்சசனை போல இருந்த அமீர் வெட்கத்தால மிகவும் சங்கடப்படுறான். தலைய இருமுறை அப்படியோ இப்படியும் ஆட்டி குலைந்து மற்றவர்களை நோக்குறான். கொள்ளைக்காரனான சீன கடலோடி அமீரை பற்றி சிறப்பித்து சொல்லியது மற்றவர்களுக்கு வியப்பாய் இருந்ததே ஒழிய அனபாயனுக்கு சிறிதும் வியப்பில்லை. உனக்கு ஏதாவது யோசனை இருந்தால் சொல் அமீர் என்று கேட்கிறான் அனபாயன். ஒரு சிறு திட்டத்தை இந்த ஏழை ஏற்கனவே வகுத்திருக்கிறேன் என்று மிகுந்த பணிவன்புடன் சொல்றான் அமீர். என்ன திட்டம் அமீர்? அதற்கு பூர்வாங்கம் ஒரு கதை என்று அமீர் கதையையும் துவங்குறான், திட்டத்தையும் சொல்றான். இரண்டுமே பெரிய விந்தையா இருக்கு. கேட்டவர்களுக்கு விந்தையில் பேராபத்தும் துணிவும் கூட கலந்து கிடக்கு. அமீரின் திட்டம் பெரும் வீரர்கள் விரும்பி ஒப்புக்கொள்ள முடியாத திட்டமா இருந்ததால அதை எப்படி சொல்வதென்ற அச்சமும் அவனுக்கு உண்டாகவே அவன் அதை பற்றி ஆரம்பத்துல நேரடியாக பிரஸ்தாபிக்காம சுற்றி வளைத்தே விவரிக்க தொடங்குறான். திட்டத்தை விவரிக்கும் முன்பு அவன் அடைந்த சங்கடங்களும் அவற்றின் காரணங்களும் சீன கடல் வீரனான அகோதாவுக்கு மிகவும் தெளிவாக தெரிந்ததால அவன் அமீரை நோக்கி, இதில் சங்கடமோ வெட்கமோ அடைய வேண்டிய அவசியம் ஏதுமில்லை அமீர். நிலைமை அபாயமானது. பெரும் அரசுகளை நிர்வகிக்க வேண்டியவர்களின் நலன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே திட்டத்தின் முடிவு நட்பலனை தருமானால் அதன் மார்க்கங்களை பற்றியோ முறைகளை பற்றியோ நாம் அதிகமாக கவனிக்க வேண்டியதில்லை என்று கூறிவிட்டு தன் கருத்துக்கு ஆதரவிருக்கிறதா என்பதை அறிய அனபாயனையோ இளைய பல்லவனையோ பார்க்கிறான். அமீரின் திட்டத்தையோ திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கான முறைகளையோ அறியாத அனபாயரின் முகத்திலோ கருணாகரின் பார்வையிலோ அதற்கு எந்த விதமான பதிலும் கிடைக்காவிட்டாலும் திட்டமான எதிர்ப்பு காஞ்சனா தேவியிடமிருந்து வரவே எதற்கும் கலங்காத அகோதாவே சிறிது கலக்கம் கொள்றான். அதுவரை நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டோ சொல்லப்பட்டதையெல்லாம் செவிமடுத்து கொண்டோ முகவாய் கட்டையில ஒரு கரத்தை ஊன்றி சிரத்தை சற்றே ஒரு கழித்து தான் அஞ்சன விழிகளை அகல விரித்து உட்கார்ந்திருந்த காஞ்சனா தேவி, முடிவு மட்டும் முக்கியமல்ல சீன தலைவரே, முறைகளும் முக்கியம். தவறான முறைகளை கொண்டு சாதிக்கப்படும் முடிவுகள் இறுதியில் விபரீத விளைவையே கொடுக்கும் என்று தான் அழகிய உதடுகளை மெல்ல திறந்த சொற்களை மிக இன்பமாக உதிர்க்கிறார். அமீரின் திட்டத்துல ஏதோ ஒப்புக்கொள்ள முடியாத ஓர் அம்சம் கலந்திருப்பதை அவள் புரிந்து கொண்டு விட்டாள் என்பதை அகூதா அறிந்து கொண்டதால அவளது கூறிய அறிவை எண்ணி பெரிதும் வியக்கிறான். வீரம் பொருந்திய உங்கள் அனைவருக்கும் சிறிதும் வீரமற்ற ஏன் கோழைத்தனமாக கூட தோன்றக்கூடிய ஒரு திட்டத்தை சொல்வேனானால் அதற்கு காரணம் உங்கள் வீரத்திலுள்ள அவநம்பிக்கை அல்ல, உங்கள் நலனில் எனக்குள்ள அக்கறை. உங்களை எப்படியாவது இந்த பாலூரிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற எனது ஊக்கம் என்று அமீர் மேலே சொல்ல சிறிது தடுமாறான். அவன் எதையோ சொல்ல சங்கடப்படுகிறான் என்பதை அறிந்து கொண்ட அனபாயன், பயப்பட வேண்டாம், எதுவாயிருந்தாலும் சொல் அமீர், ஏற்றுக்கொள்வதும் கொள்ளாததும் எங்களை பொறுத்தது என்று அமீருக்கு தைரியத்தை சற்று புகற்றான். சற்று தைரியமடைந்த அமீர் அனபாயனை நோக்கி, அனபாயரே, இளைய பல்லவரையும் கடாரத்து அரசர் இளவரசி இவர்களையும் தப்புவிக்க தாங்கள் திட்டமிட சொன்ன போதே ஊர் நிலையை மிகவும் பயங்கரமாய் இருந்தது. நேர்வழியில் இங்கிருந்து தப்ப முடியாதென்பதை மிகவும் திண்டாடினேன், தத்தளித்தேன். கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்ன முடிவுக்கு வந்தாய் அமீர்? இந்த ஊரில் என் வியாபாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவதென்று முடிவு கட்டிவிட்டேன். சர்வசாதாரணமாகத்தான் அமீர் அந்த வார்த்தைகளை சொன்னா. ஆனா அதன் விளைவு என்னவென்பதை புரிந்து கொண்டதால அந்த அறையில் இருந்த மற்றவர்கள் திகைப்பும் ஆச்சரியமும் கலர்ந்த உணர்ச்சிகளுக்கு வசப்படுறாங்க. அனபாயனுக்கும் சீன கடலோடிக்கும் மட்டும் நண்பனும் தங்களை முன்பின் அறியாதவனுமான அந்த அரபு நாட்டு வணிகன் பாலூரில் பல வருஷங்களாக நிறுவி வளர்த்த வாணிபத்தை ஏற கட்டுவதென்றால் காரணம் தங்கள் நல்வாழ்வுக்காகத்தான் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட காஞ்சனா தேவியோ இளைய பல்லவனோ திகைப்பு ஆச்சரியம் இவற்றுடன் மதிப்போ கொண்ட பார்வையை அவன் மீது வீசுறாங்க. அத்தகைய பெரிய தியாகம் நியாயமற்றது என்பதை உணர்ந்த இளைய பல்லவன் தன் ஆசனத்தை விட்டு சரேலென எழுறான். நியாயமில்லை வணிகரே, இது நியாயமில்லை. எங்களுக்காக உங்கள் வாழ்வை நாசப்படுத்திக் கொள்வது நியாயமில்லை என்று சற்று இறைந்தே அமீரை நோக்கி கூறவும் செய்றான். அமீரின் சிவந்த பெருவிழிகள் கம்பீரமாக இளைய பல்லவனை ஏறெடுத்து நோக்குது. இதில் நியாய பிசகான காரியம் ஏதுமில்லை இளைய பல்லவரே. எங்களை காப்பாற்ற உங்கள் வாணிபத்தை ஏற கட்டுவது நியாயமல்ல. ஆம், நியாயமல்ல என்று காஞ்சனா தேவியும் சம்பாஷணையில கலந்து கொள்றா. எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது என்று அனபாயனோ தான் கருத்தை தெரிவிக்கிறான். இந்த சொற்களை கேட்டதும் சங்கடத்தால அதுவரை குறுகியிருந்த அமீரின் சரீரம் பெரிதாக நிமிருது. அவன் கண்கள்ல பெருமை விரியுது. இன்று கிடைத்த இந்த சொற்களுக்கு இதை போல் 10 மடங்கு வர்த்தகத்தையும் நான் ஏற கட்டுவேன் என்று பெருமிதத்தோட கூறிய அமீர் மேலும் சொல்றான்.
இளைய பல்லவரே, என் வாழ்க்கையில் சிறுமையையும் பார்த்திருக்கிறேன், பெருமையையும் பார்த்திருக்கிறேன், கஷ்டத்தையும் பார்த்திருக்கிறேன், மற்றவர்கள் காண முடியாத சுகத்தையும் பார்த்திருக்கிறேன். நான் இழந்த செல்வமும் சம்பாதித்த சொத்தும் நிரம்ப உண்டு. நான் எதையுமே லட்சியம் செய்ததில்லை. அரப நாட்டு சீமான் குடும்பத்து செல்ல பிள்ளையாகத்தான் பிறந்தேன். என்னிடமே அடிமைகள் நூற்றுக்கணக்கில் இருந்தார்கள். ஆனால் நானே அடிமையாகும் காலம் வந்தது. வாணிபத்திற்கு என் மரக்கலத்தில் சென்ற நான் இதே வங்கக்கடலில் சொர்ணபூமிக்கு அருகில் கொள்ளைக்காரர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு சீனாவில் அடிமையாக விற்கப்பட்டேன். பிறகு மீட்கப்பட்டேன். குருநாதரால் மரக்கல பயிற்சி அளிக்கப்பட்டேன். இவரால் இங்கும் வந்தேன். இவர் உதவியால் இங்கும் என் வாணிபம் பெருகுகிறது. இங்குள்ள பெருவணிகர் எல்லோரையும் விட என் வாணிபம் பெரிது என்று அமீர் இடையே பேச்சை நிறுத்தி கூலவாணிகனை சுட்டிக்காட்டி, இவருக்கு என்னை தெரியாது, இவரை எனக்கு தெரியும். இவர் வாணிபத்தை விட பல மடங்கு பெரிது என் வாணிபம். இருந்தும் இந்த சிறு வணிகர் வீதியில் வெளியே சிறியதாக தெரியும் இந்த இல்லத்தில் இருக்கிறேன். இங்கிருந்து வாணிபம் செய்கிறேன். என் வாணிபத்தின் மொத்த அளவு இந்த பாலூரில் உள்ள மற்ற எல்லா வணிகர்களுடைய வாணிபத்தை விட அதிகம். இங்கும் எனது அடிமைகள் இருப்பதை நீங்கள் உள்ளே வரும்போது கண்டிருக்கலாம். ஆம், எனக்கு செல்வமும் அடிமைகளும் அதிகம். ஆனால் அந்த செல்வங்களையும் விருதுகளையும் நான் பொருட்படுத்தியதில்லை. இருவர் நட்பு எனக்கு ஆயுளில் கிடைத்தது. அதுதான் எனக்கு பெரும் செல்வம். இப்படி சொல்லிவிட்டு தான் பார்வைய அகுதா மீதும் அனபாயன் மீதும் திருப்பிய அமீர், இந்த இருவரும் உலகத்தின் மகா புருஷர்கள். இவர்கள் நட்பு எனக்கு கிடைத்ததுதான் பெரும் செல்வம். ஆகவே என் வாணிபத்தையோ அதனால் வரும் செல்வத்தையோ நான் ஒரு பொருட்டாக பாவிக்கவில்லை. அகுதாவும் அனபாயரும் தனது அன்பு எத்தகையது என்பதை உணர்த்தினார்கள். அதன் தன்மையை நீங்கள் அறிய முடியாது. ஆகவே இந்த வாணிபத்தை ஏறக்கட்டுவதால் நான் பெரும் தியாகம் செய்வதாக நினைக்க வேண்டாம். இது நான் அனபாயர் அன்புக்கு அளிக்கும் சிறு காணிக்கை. இந்த ஏழையை அவர் நேற்று நாடி வந்தபோது இந்த முடிவுக்கு வந்து விட்டேன். அதுவும் குருநாதரை சந்தித்ததும் அந்த முடிவு உறுதிப்பட்டு விட்டது. உண்மையில் பார்க்க போனால் இதில் தியாகம் ஏதுமில்லை, சுயநலமே இருக்கிறது. என் திட்டம் நிறைவேறிய பின் நான் இந்த ஊரில் இருக்கவும் முடியாது. ஆகையால் வேறு வணிகருக்கு இந்த கடையை விற்றுவிட்டேன் என்று கூறிய அமீர் சரேல் என்று அகுதாவின் பக்கம் திரும்பி, குருநாதரே, அது மட்டுமல்ல, காந்தம் என்னை இழுக்கிறது அப்படிங்கிறான். அதை சொன்ன அவன் கண்கள்ல பெரு ஒளி வீசுவதை அனபாயனும் மற்றவரும் பார்க்கறாங்க. அதை கேட்ட அகுதாவின் கண்களிலும் அதே ஒளி படர்ந்ததையும் அனபாயன் கவனிக்கிறான். அந்த ஒளியால விகசித்த முகத்துடன் ஈட்டி போல ஜலித்த விழிகளுடனும் பொன்முறுவல் தவழ்ந்த வதனத்துடனும் தலையை அசைத்து ஆமோதித்த அகுதா, இனி நீ கதையை சொல் அமீர் என்று சொல்றான். அமீர் தொண்டையை கனைத்து கொண்டு கதையை துவங்குறான். அது என்னங்கிறத அடுத்த பகுதியில பார்க்கலாம். தேங்க்யூ.